வணக்கம் மைடிய மக்களே. இது எங்கேயோ எடுத்த வீடியோ இல்லைங்க, ஊரில் இருக்க நம்ம தோட்டத்தில் நம்ம மரத்தில் காய்ச்ச நெல்லிக்காய் தான். பார்க்குறதுக்கு எவ்வளோ எம்மியாக சூப்பராக இருக்காங்க பாருங்கள், கொத்து கொத்தா அழகாக இருக்காங்க இல்லையா. இதை கண்ட்ரி கூஸ்பெரின்னு சொல்லுவாங்க, ஸ்டார் கூஸ்பெரி இல்லை நாட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. குட்டி நெல்லிக்காய் செம டேஸ்ட்டாக புளிப்பாக இருப்பாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம நெல்லி மரம் காய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொத்து கொத்தாக சூப்பராக இருக்காங்க பாருங்கள், டெலிஷியஸ், பார்க்கவே அழகாக இருக்காங்க. சரி, ஊருக்கு வந்தோம், அப்படியே நெல்லிக்காய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு, ஏன்னா சிட்டின்னா நம்ம அவ்வளோ இது இல்லை, கிராமத்தில் அக்கம் பக்கத்துலாம் பேசுவோம் இல்லையா, பக்கத்து வீட்டிலலாம். ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நெல்லிக்காய் கொடுத்துட்டு நாம்ளும் கொஞ்சம் நெல்லிக்காய் கொண்டுட்டு வந்துட்டோம். ரொம்ப பார்க்கவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நாம் வச்ச மரம் நம்ம இருக்கும்போதே காய்க்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. கடையில் வாங்கியிருப்போம், பட் நாம்ளே அறுவடை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள்கிட்டையும் வீட்டில் தோட்டம் இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன மரங்களை நட்டு நீங்களும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அனுபவிங்க. ஈவினிங் டைம் அதுவும் அந்த பறவைகளுடைய சத்தம் வேறு செம சூப்பராக இருந்தாங்க. பார்க்குறதுக்கு எல்லோயிஷ் கலர், அது பச்சை இடத்துல ஒரு எல்லோ பாருங்கள், அந்த சன்செட் கூட செமையாக இருக்குது. பொதுவாக குட்டி நெல்லிக்காய்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், ஆனால் நம்ம தோட்டத்தில் காய்ச்ச நெல்லிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாங்க. பறித்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை டியர் மக்களே.